மக்கள் பார்வை யூடியூப் சேனல் மற்றும் சேரிட்டி வச்சு நடத்திக்கிட்டு வர சமூக ஆர்வலர் சித்ரா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சில யூடியூபர் சம்பந்தப்பட்ட பாலியல் சர்ச்சையான விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்குது. மேலும் இந்த சர்ச்சையில சம்பந்தப்பட்டதா சொல்லப்படுற திவ்யா கள்ளச்சி, ரவுடி பேபி சூர்யா, திருச்சி சாதனா மற்றும் உதயா சுமதி எல்லாம் பதிலடி கொடுத்து பேசிக்கிட்டு வரது மட்டும் இல்லாம சித்ராவை பத்தியே பல உண்மைகளை வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சமூக ஆர்வலர் சித்ரா ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல இப்படி தப்பான விஷயம் பண்ற 3 டீம் இருக்காங்க. அதுல ஒரு டீம் தான் உதயா சுமதி மற்றும் மணிக்கணி டீம். இவங்களோட டார்கெட் காலேஜ் கேர்ள்ஸ் தான். அவங்க கிட்ட நல்லா பழகி ட்ரிங்க்ஸ் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி கொடுத்து பார்ட்டி பண்ண போலாம் வாங்கன்னு நிறைய பெண்களை கூட்டிக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு போய் இவங்க சொல்ற ஹோட்டல் ரூம்ல தங்க வச்சு பெரிய பெரிய ஆளுங்களோட இவங்க ரேட் பேசி பார்ட்டி பண்ண விடுறாங்கன்னு சொல்லி உதயா சுமதி மேல மட்டும் இல்லாம கூட ரசிகர்களின் ரசிகன் மணி மற்றும் கனி மேலையும் குற்றம் சாட்டி பேசியிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் இப்ப வைரல் ஆகிட்டு வர நிலைமையில இதுக்கு ரசிகர்களின் ரசிகன் மணியே ரீசெண்டா பதிலடி கொடுக்கிற வகையில பேசியிருக்காரு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ரீசெண்டா மக்கள் பார்வை சித்ரான்றவங்க சில யூடியூபர்ஸ் பத்தி நிறைய கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அந்த வகையில ரீசெண்டா கொடுத்த ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூல மணிக்கணி டீம் காலேஜ் பெண்களை தப்பா பயன்படுத்துறோம்னு ஏதோ சொல்லிருக்காங்க. மணிக்கணி டீம்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாங்களே இப்ப டீமா இல்ல, பிரிஞ்சு பல நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாம காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் போறது நான் மட்டும் தான். ஆனா கனியோட பேரையும் சேர்த்து சொல்லிருக்காங்க. அது என்னன்னே புரியல. அப்டேட் தெரியாமையே பேசுறாங்க. எங்களை மாதிரியான ஆட்களோட பேரை அசிங்கப்படுத்தி அவங்க மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிருக்காங்க போல. ரொம்ப கேவலமா இருக்கு. நான் காலேஜ் பெண்களை தப்பா பயன்படுத்தினேன்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். ஆக்சுவலா இவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அதை ஹேண்டில் பண்ணிருவேன். பட் சுமதி அக்காவையும் குற்றம் சாட்டுறாங்க. இவங்க சொல்ற மாதிரி கேவலமான பிஹேவியர் பண்ற ஆளே கிடையாது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க குழந்தைய வளர்த்துக்கிட்டு வராங்க. சுமதி அக்கா வெளியே வந்து உண்மையை சொல்லியுமே அவங்கள பத்தி நிறைய பேர் தப்பா தான் பேசிக்கிட்டு வரீங்க. யூடியூபர்ஸ்னாலே இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலா நாங்க தான் மக்களுக்கு ரொம்ப பயப்படுவோம், ஏன்னா பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு. சோ புரிஞ்சுக்கங்க, யாரோ எதையோ பேசுறாங்கன்னு அதை கண்மூடித்தனமா நம்ப வேணாம். அவங்க எங்களை பத்தின ஆதாரம் இருக்குன்னு சொல்லி காட்டாமலே போய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களை பத்தின ஆதாரம் இருந்தா காட்டுங்க. லூசு மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறாங்க, அதையும் நீங்க நம்புறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் உண்மையை ஆராய்ஞ்சு பார்த்து பேசுங்க. இதுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நானும் சித்ரா மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு.